ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்னுடைய சேனலில் சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் சூடான உடனே பட்டை லவங்கம் ஏலக்காய் சேர்த்திக்கிங்க. அது பொரிஞ்ச உடனே ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் புதினா தழை எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிடலாங்க பச்சை வாசம் போகிற வரைக்கும். அதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் முழு பூண்டு, ஒரு 2 முழு பூண்டும், ஒரு ஸ்பூன் குருமிளகு, ஒரு துண்டு இஞ்சி இதெல்லாமே சேர்த்து தண்ணி ஊற்றி நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. அந்த பேஸ்ட்டை நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம வதக்கிடலாங்க. அது வதங்கின உடனே ஒரு தக்காளி பழம், மீடியம் சைஸ் தக்காளி பழம் கட் பண்ணி அதோடையே சேர்த்திருக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கி வரணும். தக்காளி இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம சிக்கன் சேர்த்திக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை அதோடையே சேர்த்தி ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணுங்க. அந்த மசாலாலாம் சிக்கனில் நல்லா கலந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டுடுங்க. அதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்திருக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கிறேன். இதெல்லாம் சேர்த்திட்டு ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி சிக்கனை வேக வைக்க போகிறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு நான் அந்த மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி சேர்த்திருக்கிறேன். அது போக 2 டம்ளர் தண்ணியை ஊற்றிருக்குறாங்க. தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிக்கனை நம்ம ஒரு குறைஞ்சது ஒரு 5 நிமிஷமாவது நல்லா வேக விடணுங்க. நல்லா கொதித்து நல்லா வேக விடணும். சிக்கன் நல்லா அப்புறம் நமக்கு ஒரு 70% வெந்த கடைசியில் தான் நம்ம அதுக்கப்புறமா மசாலா சேர்த்த போகிறோம். இப்போ பாருங்கள், சிக்கன் நல்லா கொதிச்சிட்ருக்கு. நான் அந்த சைடு ஸ்டவ்வில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இது சிக்கன் மசாலா, கடை மசாலா தான். கொஞ்சம் ரா ஸ்மெல் இருக்குங்கிறதுக்காக நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இப்போ அந்த மசாலாவை நான் அந்த கடாயில் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். ஃப்ரை பண்ணிவிட்டு சேர்த்துனிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ உங்களுக்கு கிரேவி மாதிரி இல்லை, குழம்பு மாதிரி வேணும்னா இப்போ நம்ம அந்த ஃப்ரை பண்ணுற பாருங்கள் மசாலா கூட அதுலேயே நம்ம ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காவையும் அதோடய ஃப்ரை பண்ணி நல்லா மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சி நம்ம ஊற்றிக்கலாம். அது குழம்புக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கிரேவி தானே, அதனால் நான் தேங்காய் சேர்த்தாமல் வெறும் அந்த மசாலா மட்டும் ஃப்ரை பண்ணி நம்ம இதோடையே சேர்த்திட்டு திருப்பி இந்த மசாலா போட்டு ஒரு 3 நிமிஷம் கொதிக்க வச்சா போதுங்க. நமக்கு பாருங்கள், இப்போ அந்த மசாலாவெல்லாம் நல்லா கொதித்து அந்த சிக்கனோட மிக்ஸ் ஆகி இதாகிடுச்சு. லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தலையெல்லாம் கட் பண்ணி போட்டுக்கலாம். போட்டுட்டு பாருங்கள், கிரேவி கன்சன்ட்ரேஷனில் வந்துருச்சு. சூப்பரான கிரேவி ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள்.